ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் ஒர்க்னால போட முடியல. இப்போ தான் எங்கள் ஊரில் ஜாத்திரை முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போடலாம், அந்த என்ன ஸ்டோரின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் எல்லையம்மனுக்கு ஜாத்திரை நடந்துச்சு. செல்லியம்மனுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜாத்திரை நடக்கும். எல்லையம்மனுக்கு வருஷம் வருஷம் நடக்கும். இதை ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க, திருவிழான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா திருவிழாவில் தீ மிதிப்பாங்க இல்லையா. ஆனால் இது ஜாத்திரை. இந்த ஜாத்திரையில் தீனா மிதிக்க மாட்டாங்க. கூழ் ஊற்றுவாங்க, கும்பம் போடுவாங்க, அம்மன் ஊர்வலம் வருவாங்க, அம்மனுக்கு கல்யாணம் நடக்கும். அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சது. இது ஃபஸ்ட்டு டே வந்து கரகம் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டே கரகம் எடுக்கிறவங்க காப்பு கட்டி கரகம் எடுப்பாங்க. அவங்க ஊராக இந்த கரகத்தை தூக்கிட்டு சுற்றுவாங்க. இந்த ப்ராசஸ் 4 நாள் தொடர்ந்து நடக்கும். 5ஆவது நாள் அம்மன் கரகம் தூக்குனாங்க இல்லையா, அவங்க வீட்டில் தான் இந்த கரகம் இருக்கும். அவங்க வீடு தான் அம்மனுக்கு தாய் வீடு. ஸோ அந்த தாய் வீட்டுக்கு வருவாங்க 5ஆவது நாள். அப்போது அந்த கரகத்துக்கு அவங்க படையல் போடுவாங்க, கும்பம் போடுவாங்க. கும்பம் எப்படி போடுவாங்கன்னா, சாப்பாடு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, அப்புறம் கறி, முட்டை, சிக்கன், மட்டன் ரெண்டுமே இருக்கும். முட்டை, அப்புறமா கொழக்கட்டை, முருங்கைக்கீரை எல்லாமே போடுவாங்க. அதில் கொழக்கட்டை மாவில் ஒரு குட்டியாக விளக்கு பண்ணி அந்த விளக்கும் அதில் நடுவில் ஏற்றுவாங்க. ஏற்றி அம்மனுக்கு படையல் போடுவாங்க. அம்மன் வந்ததும் படையல் இது பண்ணி தீபார்த்தனை காட்டி, அப்புறம் லெமன், அப்புறம் தேங்காய், பூசணிக்காய், கோழி இதெல்லாம் காவு கொடுப்பாங்க. காவு கொடுத்து அம்மனை சந்தோஷப்படுத்தி அங்கேருந்து அம்மன் கிளம்புவாங்க. அங்கேருந்து ஊர்வலம் கிளம்புவாங்க. முதல் 4 நாள் கரகம் மட்டும்தான் ஊர் சுற்றும். இந்த 5ஆவது நாள் அம்மனும் சேர்ந்து ஊரை சுற்றி வருவாங்க. அந்த ஊரை சுற்றி வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் திங்கக்கிழமை 6ஆவது நாள் வரும். அன்னைக்கு பொதுவாக அந்த எங்கள் ஊரோட எல்லையில் வந்து நிற்பாங்க, மண்ணடியில் வந்து நிற்பாங்க. அங்கே பொதுவாக எல்லாருமே சேர்ந்து கூழ் ஊற்றுவாங்க. கூழ் ஊற்றி அதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா பலியும் கொடுத்து ஆட்டுக்குடலை 3 பேர் கையில், 2 பேர் கையில் கட்டி ஒருத்தர் கழுத்தில் மாட்டி ஊரை சுற்றி வருவாங்க. அந்த வீடியோவை இந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.
3 பேருக்கு கட்டிட்டாங்க. போட்டிருக்காங்க.
வந்துச்சு. போகிற நான் தான் சொன்னேன் அக்கா பிடின்ட்டு. நான் அவ்வளோ பிடிச்சேன். கரணாக்காலிலும் கருத்தமும் பட்டணா மேகங்களும் தோரணங்களும் முக்குப்படியும் பூதப்படியும் நித்தி செய்து ஒத்த கை குடி பிடித்த கண்ணிக்கையிலும் வெந்திரவதனம் தம்மனம் கும்பனம் நிந்திர ஆபத்துக்கு கூலாசி கூலாகம் முதல்ல நாடெங்கு பலிகொண்டோலே நம்ம வாராளிந்து அதை கண்டு நாளுக்கால் சிவனை போட்டு வெட்டி உதிரம் கண்டு நாக்கறிந்து நரபலி போட்டு மூக்கறிந்து முப்பலி போட்டு பின்னறிந்து 32 வரை குடற்காலத்தை போட்டு கொண்டு வரை காலி கழித்து அது கூட சொல்லி தமராய் அரசவை அட்ட சுட்ட மைசா அரே காலி அரே பைகி பாகு பாகு கடவல பாலி தூரி துமாரி திருபுவனம் திருப்பதி கேரளா சூரி கோணவரமாகி ஒரு கை தப்பி ஒரு கை வில்லும் ஒரு கை லம்பும் திருமணி சுத்தியோலை வாயில் கிராம மக்களுக்கு வேண்டியவர்களுடைய கல்வி செல்வம் தனம் தானியம் புத்திரமகையான திருநாள் 16 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வடக்கே ஒரு நாள் வடமூப்பை கண்டு கிழக்கே ஒரு நாள் கண்டு மேற்கே ஒரு நாள் தெற்கே ஒரு நாள் கேதர் புள்ளிவாய் பிசாசிகள் காட்டேரிகள் பிள்ளை சூனைகள் அனைத்தையும் கட்டுரையும் காலையில் போட்டு கொண்டு வரை காலை காலை எச்சரிக்கை ஓஹ 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 இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது. அதில் என்ன நடக்கும்னா, அப்புறம் 6th டே வந்து எங்கள் ஊர் மண்ணடியில் தங்கிடுவாங்க. 6th டே மண்டே வரும். மண்டே வந்து பொதுவாக எல்லாருமே கூழ் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்க அம்மனுக்கு. கூழ் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு ஒரு 1 மணிக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். கூழ் ஊற்றுற ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஒரு 4:30 5 மணிக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது என்னென்னா, அம்மன் மண்ணடியில் நிறுத்தி வச்ச அம்மனுக்கு லெமன் பூசணிக்காய் தேங்காய் எல்லாமே உடைச்சி ஆடு வெட்டி ஆடோட குடலை எடுத்து 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க இந்த காப்பு கட்டினவங்க கரகம் தூக்குறவங்க, இன்னொருத்தவங்க ஒரு மோளம் மாதிரி அடிப்பாங்க அவங்க, இன்னொருத்தவங்க அந்த ரத்த சாப்பாடு போட்டுட்டு போகிறாங்க. இந்த 3 பேருக்குமே அந்த ஆடோட குடலை கையில் கட்டுவாங்க. 2 பேருக்கு கையில் கட்டுவாங்க, ஒருத்தருக்கு மட்டும் கழுத்தில் போடுவாங்க. இந்த 3 பேருமே ஓஹோன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஊரெல்லாம் இந்த ரத்த சாப்பாடு போட்டுட்டு ஓடுவாங்க. ஸோ ஓடும்போது யாருமே எதிரில் வரக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். அதுக்கு திரும்ப ஓடி போய் ஒரு காலவர் ஆகும். ஓடி போய் திரும்பி ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் கையில் கட்டுன அந்த குடலை கழட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, திரும்பவும் அம்மன் ஊர்வலம் போவாங்க. ஊர்வலம் போயிட்டு இன்னொரு ஊருக்கு போகும். அந்த ஊர் அம்மனோட மாமியார் வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாமியார் ஊர். அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் சில ப்ராசஸ் நடக்கும். செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக அவங்க மாமியார் வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அந்த ஊருக்கு போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு
அங்கே கும்பம் போடுவாங்க, அங்கே கூழ் ஊற்றுவாங்க. அங்கே ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு புதன்கிழமை அவங்க ஊர் மண்ணடியில் வந்து நிற்கும். அங்கே புதன்கிழமை தாலி கட்டுவாங்க. இதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இதில் எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.